அடைப்பு இருக்குதுங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பணமே கிடையாது. என்ன செஞ்சாங்களாம், ஒரு 40 நாள் மொட்டை மாடியில் உட்காந்து டெய்லி கை தட்டி கை தட்டி கை தட்டி ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா நன்றின்னு கை தட்டினாங்களாம். 41வது நாள் போயிட்டு அந்த ஹார்ட் செக் பண்ணும்போது ஹார்ட்ல இருக்கிற பிளாக் இல்லவே இல்லையா. கை தட்டினா நம் சரீரத்தில் இருக்கிற எல்லா நரம்புகளும் செயல்படும். இதுதான் உலக வல்லுநர்கள், உலக விஞ்ஞானிகள் சொன்ன வார்த்தை. நீங்க கை தட்ட தட்ட, கையை நம்ம தட்டுறோம்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் செயல்படும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள். நீங்க சும்மா இருக்கும்போதெல்லாம் கை தட்டி ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றின்னு சொன்னீங்கன்னா உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் போயிடும். இதுக்காக எந்த மருத்துவரையோ மருந்தையோ தேடி ஓட வேண்டியதில்லை. யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஆமே. பாருங்க, ஐயா எவ்வளோ சொந்த குடும்பத்திலேயே செஞ்ச அவங்க சாட்சி சொல்றாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு ஆண்டவர். யாராலையும் செய்ய முடியாத அதிசயத்தை என் ஆண்டவரால் ஒருத்தர் தான் செய்ய முடியும். என் அன்பான தேவ பிள்ளைய, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க? இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. இயேசு ஒருவர் தான் அற்புதம் செய்ய முடியும். இயேசு ஒருவர் தான் அதிசயம் செய்ய முடியும். மனிதர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, ராஜாக்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்றைக்கு இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க, அவங்களால செய்யவே முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி. பிறகு இந்த உலகத்துல எல்லாம் பெத்த தாய் தாப்பு கூட ஒரு உத்தரவாதம் சொல்லுவாங்க, நான் இதை செய்யறேன்னு சொல்லி. ஆனா அவங்களால செய்ய முடியாது. நான் எங்க வீட்டுல எங்க அம்மாவை பார்த்து கேட்டேன், ஆனந்தன் பேர் வச்சுட்டேன், வாழ்க்கையில ஆனந்தத்தையே பார்க்கல. ஆனா இயேசு என் இருதயத்துல வந்தாரா, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஆனந்தமா தாங்கிறேன். அல்லேலூயா. அவர் மாத்திரம் இங்க என் இருதயத்துல வரலன்னா நீங்க இங்க வர முடியாது, நானும் இங்க வர முடியாது. எங்க ஆகிலும் போய் ஏதாகிலும் யாராவது இது பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுவாங்களா, நான் எங்கேயாவது தெருவில் சுத்திட்டு இருந்திருக்கலாம், வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம், நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற சமாதானம் நீங்களும் பெறணும். இதுக்காக என்ன சொல்றேன்னா, என்னை பத்தி நல்லா தெரியும். ஒரு சிலருக்குலாம் இங்க இருக்கிறீங்களே, நான் அவ்வளோ நல்லவனே கிடையாது. ஆனா இயேசு என் உள்ளத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் அங்க போறீங்க, ஏன் இங்க போறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, நான் மனுஷனை பார்த்து போல வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசுவை தான் நான் பார்க்க போறேன். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கிற அன்பான சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் உங்க இருதயத்துல இயேசு இருக்கிறார். இயேசு இல்லைன்னா நீங்க இங்க இருக்க முடியாது. நாங்க பத்திரிகை எல்லாம் கொடுக்கலையே. பத்திரிக்கை கொடுத்தா கூட கல்யாணத்துக்கு போறதுக்கு தடை ஆயிடுது. ஆனா பத்திரிக்கை கொடுக்காத, ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சண்டை போடுறது சகஜம்தான், ஆனா சாயங்காலத்துக்குள்ள அந்த சண்டையை மறந்துடணும். அல்லேலூயா. அப்படி மறந்தா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா, என் சொந்த பக்கத்து வீட்டுல நான் சண்டை போட்டேன், எதிர் வீட்டுல நான் சண்டை போட்டேன், ஆனா நான் மன்னிச்சிடுறேன். ஆனா மன்னிக்கலன்னு சொன்னா நிச்சயம் நான் பரலோகத்துக்கு வர முடியாது. எல்லாம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், ஏரோப்ளேன்ல ஹெலிகாப்டர்லாம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க போகும்போதெல்லாம் அத்தனை கோடி பணத்தை விட்டுட்டு தான் போனாங்க. அத்தனை கோடி நகை தங்கத்தெல்லாம் சுத்தமா இங்கே விட்டுட்டு தான் போனாங்க. ஆமா, அப்புறம் கரெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. அப்ப அதனால என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கிறேன், நான் மன்னிச்சிடுறேன்ப்பா, இன்னைக்கோட மன்னிச்சிடுறேன். இன்னைக்கு 25ஆம் தேதி சாயங்காலம் இந்த இடத்த விட்டு போகும்போதே நான் மன்னிச்சிடுறேன்ப்பா. அவங்க என்னை மன்னிக்கணும், நான் அவங்கள மன்னிக்கணும். நீ மன்னிச்சதான் அவங்க மன்னிப்பாங்க. இயேசு என்ன பண்ணாருன்னா, மன்னிப்பை பத்தியே தான் சொல்லியிருக்கிறார். காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, ஈட்டியால குத்துனாங்க. ஆனா என்ன சொல்றாரு, பிதாவே, இவர்கள் என்னதென்று தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னிங்க, இவர்களை மன்னிங்க. மன்னிக்கலன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு இந்த கிறிஸ்து பிறந்த நாள் என்ன சொல்றோம்னா, நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா.
எனக்கு எனக்கு நிறைய தெரியும். இன்னும் எனக்கு இங்க இருக்கிற சகோதரிகள்லாம் நல்லா தெரியும். நிறைய பேர் உண்மையானவங்க, நிறைய பேர் நல்ல பரிசுத்தமானவங்க, எல்லாரும் அன்பானவங்க. அல்லேலூயா. இப்ப பாரு, இப்ப ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். மலர் வந்து உங்களிடத்துல அன்பா இல்லைன்னு சொன்னா நீங்க இவ்வளவு தூரம் மலர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? இது கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, மலர் வந்து உங்க மேல ஒரு அன்பு வச்சிருந்ததுனால எனக்கு ஒரு பிள்ளையா அந்த மலரை கொடுத்திருக்கிறாரு. அதனால ஆண்டவர் மலர் வந்து எல்லாருக்கும் ஒரு மலரை போல. அல்லேலூயா. மலர் வந்து பூ மாதிரி மனம் வீசும். என்ன பேசினாலும் அது வந்து எதுவும் கேட்டுக்காது. அப்படிப்பட்ட ஒரு எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல அன்பு சகோதரிக்காக நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.